சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. கேர்ள்ஸ் தான் ஆக்சுவலி பப்ளிக் ஈவெண்ட்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸால் ஒழுங்கான முறையில் வளர்க்கப்பட்டிருக்காங்களா, உண்மையாகவே அவர் அப்படி பண்ணாங்களா, இல்லை அது ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்களா, இது எதுவுமே தெரில. ஆனால் நான் நார்மலாக சொல்கிறது என்னென்னா, இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே கொஞ்சம் டாக்ஸிக்காக, நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கொடுத்த ஸ்பேஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆடியன்ஸ் வந்து ஒருவேளை ஐஸ்வர்யா மேலே இவங்க தான் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒன்றும் இல்லை. ஒரு பட வாய்ப்பு தரணும்னா நீங்கள் வந்து டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ ஒரு செக்ஷுவல் ஃபேவர், அதாவது உடல் ரீதியாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் காஸ்டிங் கவுச். ஒரு செக்ஸை ஷேர் பண்ணி தான் பட வாய்ப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டம் தான். மென்னுனாலே அவங்களுக்கு ஒரு செக்ஷுவலி தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் உமன், அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அப்நார்மலாக ஒரு சின்ன பையனுக்கே இப்படி வருது, அம்மாவை பார்த்தாலே வருது. எப்படி வந்து ஒரு பையனுக்கு நார்மலாக ஒரு பிறந்த பையனுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற அந்த ஃபேமிலி ஸ்ட்ரோக்ஸ் விஷயம்லாம் தெரியும். அக்காவையும் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் பசங்க வந்து செக்ஸ் அடிக்ட்ஸாக இருக்காங்க. எதை வச்சு சொல்கிறேங்க பசங்கள்லாம் செக்ஸ் அடிக்ஷனாக இருக்காங்க அப்படிங்க? பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் இருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? They need more and more orgasm every day with ஒரு ஆள் கூட மட்டும் இல்லை. கல்ச்சர்னா கமிட்மெண்ட் கொடுக்காம ஏமாத்தாம உனக்கு பிசிக்கல் நீட்ஸா அது மட்டும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போறது. ஒருத்தர் கூட இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருந்தோம்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் தான். ஒன் நைட் ஸ்டாண்ட் வந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் போர் அடிச்சிடும். அது ஒன்ஸ் எது வரணும் வந்துருச்சுன்னா ஹாபா நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களோட லவர் இருக்காங்கல்ல, ஓகே, அவங்கள வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்டிமசி செக்ஷுவல் கனெக்ஷன் வச்சுப்பாரு. சில பேர் 2 பேரை பண்ண விட்டுட்டு மட்டும் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் ஏதாவது பொது இடங்கள்ல நடந்திருக்கா? பஸ்ஸில் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்தா பின்னாடி ஒரு பூமர் அங்கிள் சைடில் கம்பிக்கு சைடில் கை விடுவாங்கல்ல. இப்படி எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜெனிசெட் இந்த ஜென்ரேஷன் ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஃபியூச்சர் நல்லா இருக்கும், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். பட் அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் எல்லா பொண்ணும் எல்லா பசங்களும் எடுத்தா 3 வருஷத்துல ஒரு பொண்ணு 1000 ஆண்களை சந்திச்சிருப்பான், ஒரு ஆண் 1000 பொண்ணுங்களை சந்திச்சிருப்பான். இது ஹெல்த்தியா? இது ஓகே? இட்ஸ் நாட் ஹெல்த்தி. வணக்கம் மேம். வணக்கம். கேப்டன் மில்லர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் அதோட எண்டில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளனையும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுமான ஐஸ்வர்யாவை ஒருத்தர் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. பதிலுக்கு அவங்க பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அந்த பையனும் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது கேர்ள்ஸ் தான் ஆக்சுவலி பப்ளிக் ஈவெண்ட்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸால் ஒழுங்கான முறையில் வளர்க்கப்பட்டிருக்காங்களா, மேனஸை கற்றுக் கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது. யார் வேணால் எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம்ல பப்ளிக் பிளேஸில். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது நல்லது. அண்ட் அந்த சிச்சுவேஷன் இன்னுமே இண்டஸ்ட்ரியில் ப்ரிவைல் ஆகிக்கிட்ட தான் இருக்குது. எப்படின்னா எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பவர் இருக்கிற இடத்துல வந்து அந்த பவரை நல்ல விதமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. நாட் ஓன்லி இன் சினிமா, எல்லா இடத்துலையுமே எங்கே பவர் இருக்கோ அது அவங்க அட்வான்டேஜ், அவங்க சொந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது சில பேர் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒருத்தவங்க திறமையால் அந்த கரிஷ்மா இருக்கும். சில பேர் அது ஒன்றுமே இல்லாமல் வெளியில் இந்த மாதிரி சில பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, அவங்கெல்லாம் நெகட்டிவாக பேசியே ஃபேமஸ் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்களே, அந்த மாதிரிலாம் நிறையா பேர். யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது. பார்க்க கோமாளி மாதிரி இருப்பார். அவர் பேரை சொல்லி நான் அசிங்கப்பட விரும்பல. உங்கள் ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுரேஷ் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மீரா மிதுன் இவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கான்செப்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நெகட்டிவாக பேசினா ட்ரெண்ட் ஆகிடலாம். சொல்லி வச்சு பிளான்
பிளான்ட் அசாசினேஷன் ஒன்று நடந்துச்சுன்னா அது மூலமாக வந்து மக்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க படம் ஏதாவது வருது, ஆட் வருதுன்னா அதை நம்ம வந்து இவன் பேரில் ஒரு இஷ்யூ வந்துச்சுல, இவன் ஒரு படம் பண்ணி என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து உண்மையாகவே அவர் அப்படி பண்ணாங்களா, இல்லை அது ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்களா, இது எதுவுமே தெரில. ஆனால் நான் நார்மலாக சொல்கிறது என்னன்னா, இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே கொஞ்சம் டாக்ஸிக்காக அப்படிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, மம்தா குல்கர்னி காலத்துலேருந்தே இருக்க தான் செய்யுது. நியூஸ் பேப்பரில் அப்படி இப்படி எழுதுவாங்க, இல்லை அந்த ஆக்ட்ரஸ் நல்லவங்க தான், இல்லை அவங்க எதுவும் பண்ணலாம், உண்மை நமக்கு தெரியாதுல்ல, எது வேணா இருக்கலாம். நான் ஒரு கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறேன்னா, யார் எப்படி இருப்பான்னு தெரியாது. நம்ம ஓரளவு ஆஸ் அ உமனா ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்லா பெண்களுக்கு சார்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இதான் நடக்குதுன்னு தெரியுதுல்ல, நடக்குதுன்னு தெரிஞ்சே நம்ம அதில் ப்ளேம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். கேப்டன் மில்லர் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து ஐஸ்வர்யா கிட்ட அந்த பையன் கொஞ்சம் ஹராஸ்மெண்ட்டோட நடந்துக்கிட்டான். பயங்கரமாக சத்தம் போட்டு திட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கூலாக கேஷுவலாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போகிறான். கோபத்தில் அவங்க அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு குற்றணர்வு இல்லையடா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு ஐஸ்வர்யா அந்த பையனை அடிக்கிறாங்க. அவன் பாட்டு அதை ஈஸியாக எடுத்துட்டு கடந்து போயிட்டான். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னே ஒரு கட்டத்தில் நமக்கே குழப்பமாக வந்துடுது. அது அப்படிதான் சார் இருக்கு, எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னதான் லா வந்தாலும், என்னதான் நம்ம இந்த மீட்டூ சொல்றோம், அதை பத்தி இப்போ சோஷியல் மீடியா நிறையா வந்துருச்சு. இப்போ இந்த இஷ்யூ இருக்கு, நமக்குலாம் எப்படி தெரியுது, எல்லா யூடியூப் சேனல்லையும் போடுறீங்க, கண்டென்ட் தம்ப்நெயில் கிரியேட் பண்றீங்க, இப்படிலாம் தெரியுதுல்ல. அப்படிலாம் எல்லாமே இருந்தும் இதுக்கு ஏன் இன்னும் முடிவு வரல அப்படின்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, யாரும் இதை தட்டி கேட்கலையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பக்கம் கேள்விகள் கேட்கப்படுது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியாம வேற நிற்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக ஏன் தொடர்ச்சியாக இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு பொது இடங்கள்ல? நார்மலாகவே ஒரு ஒன்று ப்ரீகன்சீவ்டு நோஷன்னு சொல்லுவாங்க. லேடிஸ்னால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் வந்து ஜென்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த நோஷன் மட்டும் அந்த காலத்துலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்கள ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாவோ பார்க்குறதோ, இல்லை அவங்கள ஜஸ்ட் ஒரு பியூட்டிஃபிகேஷனாக மட்டும் பார்க்குறது, இல்லை அவங்க எமோஷ்னலி வீக், இந்த மாதிரியே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இப்போதான் கொஞ்ச நாளாக வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் மதுபாலா அவங்க இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு ஹீரோவோட ஒரு குட்டி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு, எனக்கு அதுவே போதுங்கிற அளவுக்கு தான் அங்கெல்லாம் மைண்ட் செட் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கோம், வந்துமே இன்னும் கொஞ்சம் அது இருக்குதுல்ல, அது கலியுகம் தான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, ஒரு அவர்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை டேக்கிள் பண்ணி போகிறது தான். இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு கிரிப்பு மாதிரி, அதில் மாட்டாமல் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக அப்படியே வலிக்கிட்டு நழுவி வந்துட்டோன்னா நல்லது. இது இல்லாமல் இருக்காது, டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஹவு ஸ்மார்ட் யூ ஆர் அப்படிங்கிறது தான். இதே மாதிரியான இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இதே ஐஸ்வர்யா மேடையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அதே கூல் சுரேஷ் கழுத்தில் போய் மாலை போட்டுட்டாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு, வைரல் ஆனிச்சு. ஆமாம். ஏன் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் அடுத்தடுத்து இதே மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு? எனக்கு இதில் ஏன் அந்த பொண்ணுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கொடுத்த ஸ்பேஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்பு ஃபுல்லாக இன்னொரு பொண்ணும் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியாக இன்னொரு பர்சனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட மாட்டாங்க. அது அவங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆடியன்ஸ் வந்து ஒருவேளை ஐஸ்வர்யா மேலே இவங்க தான் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது வச்சுக்காதீங்கிறதுனால சொல்கிறேன். அது அவங்க மேலே தப்பு இருக்காது. டோட்டலாக யார் பண்ணாங்களோ அவங்களோட ப்ரீவியஸ் கர்மா, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட சுயரூபம், சில பேரை என்னதான் ஜெயிலில் போட்டாலும் மாற்ற முடியாதுல்ல, அவங்க அப்படியே தான் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால நடந்த விஷயம். ஐஸ்வர்யாவை சுற்றி மட்டுமே நடந்துக்கிட்டே இருக்குல்ல சர்ச்சைக்குரிய விஷயங்கள், அதுதான் ஏன் வரிசையாக அவங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அது ஒரு பிம்பம் தான், அவங்க கிரியேட் பண்ணதா இல்லை மக்களா அவங்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணி வச்சதான்னு தெரியல. நீங்களும் பேசிக்காக ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்களா? அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படியான பொது இடங்களில் இப்படியான ஹராஸ்மெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே ஆனதில்லைன்னு நான் சேஃப் கேம் ப்ளே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி நிறையா எப்படி சொல்கிறது,
காஸ்டிங் கோச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரியான விஷயம்லாம் என் காதுக்கு வரும். ஆனால் நான் வந்து நாட் மெச்சூர்ட் எனஃப் அந்த டைமில். ஒருவேளை பொதுமக்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியுற புரியுற மாதிரி டீட்டெயிலாகவே சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை. ஒரு பட வாய்ப்பு தரணும்னா நீங்கள் வந்து டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ ஒரு செக்ஷுவல் ஃபேவர், அதாவது உடல் ரீதியாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் காஸ்டிங் கவுச். இது வந்து பாலிவுட்டில் அப்படி பேசினாங்க, நம்ம ஊர்லேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோயின் கூட ரொம்ப பிடிச்சி பழகி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுங்கிறது வேற. அதை நீங்கள் காஸ்டிங் கவுச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. செக்ஸ் பண்ணி தான், ஒரு செக்ஸை ஷேர் பண்ணி தான் பட வாய்ப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டம் தான், அறிவில்லாதவங்க தான். என்னதான் நீங்கள் செக்ஸ் கொடுத்தாலும் நீ உண்மையாகவே வந்து உனக்கு அறிவு இருக்குது, உனக்கு திறமை இருக்குது, நீ அந்த ஷாட்டுக்கு ஓகேவா இருப்பனா தானே அந்த டேரக்டரோ ப்ரொடியூசரோ அவ்வளோ கோடி செலவு பண்ணி உனக்கு கேமரா முன்னாடி நிற்க வைப்பாங்க. இந்த பக்கம் என்ன வேணால் கொஞ்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து தூக்கிடுவாங்கள்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க. இந்த வேர்டு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத விட இது இருந்துகிட்டே தான் இருக்கும். உண்மையாகவே திறமை இருந்துச்சு, உனக்கு ஷார்ட்கட்டில் போகணும் அப்படின்னா உன்னோட கால், நீ எடுத்துக்கோ. அப்படி இல்லை, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக போவேன் அப்படின்னாலும் நல்லது தான். பட் உன்கிட்ட திறமை இருந்து ஒரு விஷயம் பண்ணனா அது வந்து உன்னை அப்யூஸ் பண்ண விதமாக ஆயிடாது. திறமை இல்லாமல் நீ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறல்ல, அதுதான் வந்து இந்த காஸ்டிங் கவுச் ரேப்புக்கு ஈக்குவலாக வந்துடும். சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல, இப்போ திருப்பி புதுசாக கேள்விப்படுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆமாம், பைல்வான் ரங்கநாதன் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் பதிஞ்சிருச்சு. அது கோயிங் ஸ்டடி இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற அந்த வார்த்தை சினிமாவில் இப்பயும் இருக்கு, இப்பயும் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குதான். இது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட், காஸ்டிங் கவுச் இவங்கெல்லாம் டஸ் எக்ஸிஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி இருக்குது. அது ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் வந்து க்ளீனாக நீ ஆப்டா, ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம என்னவா பார்ப்போம் அவங்கள, அவங்களுக்கு திறமை இருக்கான்னு பார்த்து தான் அந்த ஒரு கலையை நம்ம கொடுக்குறோம். அதை வந்து உன்னோட சொந்த விருப்பம் வெறுப்புக்காக நம்ம பண்ணுறதுங்கிறது வந்து சினிமா ஆகாது. அது நிறைய பேர் இன்னும் தப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. பெட்டர் நம்ம அந்த சைடை அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடை சூஸ் பண்ணலாமே, உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா. பொது இடங்களில் வரும்பொழுது, இப்போ இன்னைக்கு நேற்று ஐஸ்வர்யாவுக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நடந்திருக்கா பொது இடங்களில் இது மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ்? கண்டிப்பாக நடந்திருக்கு. நாங்கள் ஒண்டர்லாவில் குளிக்கும்போது என்னையும் டீச்சரையும் செக்ஸி லேடின்னு சொல்லி காலை இழுத்துட்டாங்க. ஆமாம், காலை எடுத்துட்டாங்க. அப்போ யார் எந்த சுற்றி இருந்த பசங்களே எடுத்தாங்க. அதாவது அந்த இழுத்த பசங்களே வந்து ஸ்கூல் வைஸ் ஒரு 12th படிக்கிற பசங்க தான். இப்போல்லாம் 10th 9thலேயே பான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அடல்ட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி இருக்குது. ஸோ சின்னதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்தே வருது, அந்த கேட்டகரிஸ் ஆஃப் மென் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நடந்தது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது தான் அல்லது? நான் ஸ்கூல் படிக்கும்போது என் டீச்சருக்கு அப்போ என்ன வயசு இருக்குன்னா, இப்போ ரீசண்டாக என்ன ஹராஸ்மெண்ட் அப்படின்னா, மேபி இந்த மாதிரி ஏதாவது படம் அப்படின்னு நம்ம வந்து வாய்ப்பு தேடி போகிறப்போ கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் சில இது இருக்குது. நம்ம எதுக்காக போனோமோ அதுக்கான விஷயத்த சொல்லாமல் சுற்றி சுற்றி அவங்களோட ஃபேவர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் வந்து பெரிய ப்ரொடக்ஷனாக வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நல்ல பேனர் உள்ள ஒரு ஃபிலிம்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில அடுத்த சைடில் ஒரு லோ லெவலில் ஒரு உப்மா கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அவங்கலாம் இன்னுமுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்படியான பொது இடங்களில் பொண்ணுங்களை சீண்டணும், பொண்ணுங்களுக்கு ஹராஸ்மெண்ட் கொடுக்கணுங்கிற தாட் இந்த பசங்களுக்கு ஏன் வருது? இந்த யங் ஏஜில் ஸ்கூல் லைஃப்ல பான் மூவிஸ்லாம் பார்க்கறது தான் காரணமா, இல்லை என்ன காரணம்? அதுதான் இருக்கும். ஏன்னா அந்த அப்போது மோஸ்ட்லி வந்து மென்னுனாலே அவங்களுக்கு ஒரு செக்ஷுவலி தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் உமன். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அப்நார்மலாக ஒரு சின்ன பையனுக்கே இப்படி வருது, அம்மாவை பார்த்தாலே வருது, அக்காவை பார்த்தாலே வருதுங்கிற மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு கேட்டகரிஸ்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மேபி அதுக்கு முக்கியமான காரணம் மீடியா, மூவிஸ். அவங்க நிறையா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது.
எதையுமே தேடி போகணும், இல்லை இது லேப்டாப் கிடைக்குமா, அது ஒரு கனவாகவே இல்லை, எல்லாமே ஈஸியாக வந்துடுது. என்ன வேணா யார் வேணா பார்க்குறாங்க. இப்போல்லாம் வாழ்க்கையே வெறுத்துடுறான். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து ஃபக்ட் அப் ப்ரோ அப்படிங்கிறான். என்னன்னு கேட்டால், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் 8th ஸ்டாண்டர்ட்லேயே. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஐ ஹேட் செக்ஸ், இனிமே என்ன பார்க்க போறேன்னு அவனுக்கு போர் அடிச்சிருது லைஃபே. இந்த வார்த்தைகள் இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த வார்த்தைகள் எங்க இருந்து எடுக்கிறாங்க? 8th ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே பார்த்துட்டேன் முடிச்சுட்டேங்கிறாங்களே, எங்க இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறாங்க? எப்படி அவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து கிடைக்குது? எல்லாமே சோஷியல் மீடியா தான். இப்போ நீங்களும் நானும் ஸ்கூல் லைஃப்லாம் கடந்து வரும்பொழுது ஒரு ஒரு நான் ஒரு பொண்ணை பார்த்தாலோ நீங்கள் ஒரு பையனை பார்த்தாலோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். அல்லது ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்குள்ளே யாருமே நம்ம தப்பாவோ நெகட்டிவாக பார்க்க மாட்டோம். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இது எல்லாமே எந்த இடத்துல எந்த சூழலில் வந்து அப்படியே மாறி போய் நிற்கிது? இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி தான். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன். எப்படி வந்து ஒரு பையனுக்கு நார்மலாக ஒரு பிறந்த பையனுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற அந்த ஃபேமிலி ஸ்ட்ரோக்ஸ் விஷயம்லாம் தெரியும். அக்காவை ஏன் ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் ஏதோ எங்கேயோ வந்து இப்போ அப்படி இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பனாக நீங்கள் இன்னும் டீப்பாக அந்த டார்க் சைட் ஆஃப் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அப்பா பொண்ணு வந்துருச்சு, அசிங்கமாக நிறையா வந்துருச்சு. சொல்லக்கூட அஷேம்டாக இருக்கிற ஒரு விஷயம்லாம் வந்துருச்சு. இப்போது நார்மலாகவே வந்து நான் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு ஆங்கர் கேட்குறாரு, நீங்கள் வந்து சீரியஸ் லவ் ஏன் வெறுக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு, நீ ஃபேக்காக ப்ராமிஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நீ ஓப்பன் கல்ச்சரில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓப்பன் கல்ச்சர்னால் கமிட்மெண்ட் கொடுக்காம ஏமாத்தாமல் உனக்கு ஃபிசிக்கல் நீட்ஸா அது மட்டும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறது. இது வந்து நார்மலாகவே வந்து பிரியமான அது அந்த அக்ரிமெண்ட் போடுவார் விஜய், பிரியமான தோழி, அதுலலாம் ஃபாரின் கல்ச்சர் ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி நான் அசிங்கமாக என்ன ஸ்லட்டு அப்படிலாம் திட்டினாங்க. பட் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அப்படி தான் இருக்க போகுது. நான் பேசின சாதாரண டேர்மே இவ்வளோ நெகட்டிவாக இருக்கு. ஆனால் இன்னமும் தமிழ் பீப்புள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். அவங்களுக்கு எது பேசினாலும் ஐயோ இவ எப்படி வந்து ஓப்பன் கல்ச்சர் பேசலாம், இவ அவுத்து போட்டு எல்லாத்தையும் போயிடுவா போலையா அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சிடுறாங்களா கண்மூடித்தனமா. அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது இங்கே நிறையா குப்பைகள் இருக்குது, நிறையா செக்ஸ்லேயே அசிங்கமாக பசங்க வந்து செக்ஸ் அடிக்ட்ஸாக இருக்காங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே. என் காலேஜில் எதை வச்சு சொல்கிறேங்க பசங்கள்லாம் செக்ஸ் அடிக்ஷனாக இருக்காங்க அப்படிங்க? ஏன்னா இது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை? ஆமாம், நான் சாரி அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் இருக்காங்க. பொண்ணுங்களுமா? செக்ஸ் அடிக்ஷன்ல பொண்ணுங்களும் இருக்காங்களா? செக்ஸ் அடிக்ட்ஸாக இருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? they need more and more orgasm every day with ஒரு ஆள் கூட மட்டும் இல்லை, வேற வேற ஆள் கூட இருக்கணும். சொல்ல ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நான் என் கூட இருக்கிறவங்களே அப்படி இருந்திருக்கேன். ஒருத்தர் கூட இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருந்தோம்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் ஒரு ஜாலியா இருக்கும். ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே சொல்றீங்க? ஆமா, கரெக்ட் குட் ஒன் நைட் ஸ்டாண்ட் தான். ஒன் நைட் ஸ்டாண்ட் வந்து முடிச்சிட்டு அடுத்த நாள் போர் அடிச்சிடும். ஒன் டேல ஒன் நைட்ல? ஆமா. அது எப்படி யாருக்கு போர் அடிக்கும்? சில நேரம் 2 பேருக்குமே போர் அடிச்சிடும். இப்ப உள்ளத பார்த்தா பொண்ணுக்கும் பையனுக்கும். ஆமா, ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒன்ஸ் எது வரணுமோ வந்துருச்சுன்னா ஹாப்பா நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ மேபி நம்மலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால தெரியல, ஆனால் சுற்றி அப்படி தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் சொல்லி கேட்குறப்ப என்ன நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்பேன், அவன் எங்கே போனான் அப்படின்னா இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ளிங் அப்படிம்பாங்க. ஃப்ளிங்னா சும்மா ஃப்ளிங் மீன்ஸ் சும்மா டக்குன்னு பார்த்து கேட்ச் ஆகி பண்ணிட்டு அவ்வளோதான், பாய் பாய். புரியல, எனக்கும் புரியல, ஆனால் அது அப்படி தான் இருக்குது. ஃப்ளிங் மீன்ஸ் டக்குனுங்க பத்திக்கும்ல, பத்திட்டு அணைஞ்சிரும்ல, தட் இஸ் ஃப்ளிங். யார் என்னன்னு தெரியாது, பார்ப்பாங்க, ஆமாம், பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். நீயும் மண்ணுக்கு தான் போற, நானும் மண்ணுக்கு தான் போகிறேன், பார்த்து போவோம் அப்படிங்கிற கான்செப்ட் அது 2 பேருக்குமே. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒன் நைட் ஸ்டாண்டு, ஒன் நைட்டில் 2 பேருக்குமே போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்தடுத்து மாற்றி போயிடுவாங்க, வேற ஆள்கிட்ட போயிடுவாங்க. யாரு போவா? 2 பேருமே போவாங்க. எமோஷனலி அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனால் நார்மலாக சயின்டிஃபிக்கலி செக்ஸுக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு தான் கொஞ்சம் எமோஷ்னலி ரொம்ப அவர் கூட இருந்துட்டோம், நம்ம இன்னுமே அவர் தான் நமக்குங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் பாய்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டக்குன்னு போயிடும். இட்ஸ் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2 பேருமே வந்து அவ்வளோதான். இவனை நான் பார்த்துருக்கேன், இவனை நான்
எல்லாமே ஐ நோ ஹிம் வெரி வெல் டாப் டு பாட்டம் அப்படின்ட்டு வேற ஒரு ஆள். தே நீட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஜாய்ஸ், நியூ கலர், நியூ அட்வென்ச்சர்ஸ் தான். அது ஒரு கிக் இருந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா பசங்க இப்ப பழைய மாதிரி மாறிட்டாங்களா இல்லையா? ஆக்சுவலி இல்ல வந்து பொண்ணுங்களோட மைண்ட் செட் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? பசங்களோட மைண்ட் செட் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்ததோ அப்படி மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பசங்களோட மைண்ட் செட்டும் பொண்ணுங்களோட மைண்ட் செட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு இது பார்க்கணுமா? இது எப்படி பாக்குறது? முக்காவாசி கொஞ்சம் பேர் வந்து மாறிட்டாங்க. முன்னாடி பொண்ணுங்க இருந்த மாதிரி நம்மளே பரவாயில்ல. இப்ப பொண்ணுங்க கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. அவன் கழட்டி விட்டுருக்க மாட்டான், இவ தான் கழட்டி இந்த விட்டுருப்பா. அட்வென்ச்சர்னு சொன்னீங்களே பொண்ணுங்களோட, நீங்க சொல்ல அப்படியே அது நல்லா இருக்கும். அது இப்போ நிறைய நான்லாம் மும்பைலலாம் நீங்க இருந்தீங்கன்னா கலர் கலரா பார்க்கலாம் டெய்லி. நம்ம ஊர்ல இன்னும் வரல, ஆனா இருக்கு. நீங்க மும்பை போயிருக்கீங்களா? நான் மும்பை போயிருக்கேன். பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம்? என் பக்கத்து ரூம்லயே பார்த்துருக்கேன். என்ன நடந்துச்சு? அது எப்படின்னா, அது ஒரு டேர்ம் இருக்கு, நான் சொல்லலாமா? இஃப் யூ டோன்ட். தாராளமா. அது கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்டிமசி செக்ஷுவல் கனெக்ஷன் வச்சுப்பாரு உங்க கண்ணு முன்னாடியே. அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. கார் சாவி மாத்துற மாதிரி ஒய்ஃபை மாத்துற கல்ச்சர் சமீபத்துல சென்னையில எல்லாம் நடந்தது. ஆமா, கேரளால கூட போன வருஷம் நடந்துருச்சா? ஓ, அது மாதிரி தான். நீங்க வந்து நண்பன்டா அப்படின்னு விட்டுருவீங்க. ஸோ இது ஒண்ணு இருக்கு, கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்ப இன்னொன்னு இருக்கா? இன்னொன்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. எனக்கு நீங்க சொல்ல புதுசா இருக்கு. இதெல்லாம் மும்பைல இருக்கா இந்த கக்கோல்டு அப்படிங்கிறது? ஆமா, அங்க கக்கோல்டு அப்படின்னா ஒய்ஃபையா லவ்வரையா? ஒய்ஃப் லவ்வர் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் 2 பேரை பண்ண விட்டுட்டு மட்டும் பார்ப்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோபாத் விஷயங்கள் நிறைய வந்துருச்சுங்க. நீங்க கண் முன்னாடியே பார்த்திருக்கீங்க? நான் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். நான் இப்பதான் காலேஜ் பாஸ்ட் அவுட்டுங்கிறனால எனக்கு நிறைய விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்தோன்னே தெளிவா சொல்லிடுவாங்க. எனக்கு கமிட்மெண்ட்ஸ் வேணாம், நான் என்ன பண்றேன் நீ கேட்கக்கூடாது, நான் யார் கூட போறேன் நீ கேட்கக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். இது லிவிங் டுகெதர்ல பார்ட்னர்ஸ் 2 பேருமே பேசிக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா. லிவிங் டுகெதர்னா இல்ல இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப் கக்கோல்டுன்னு பேசிப்பாங்க. ஆமா ஆமா, இதுதான் பேசிப்பாங்க. நான் ஒரு நாள் இன்னைக்கு கக்கோல்டுனா டைரக்டாவே சொல்லுவாங்க, நம்ம கேன் ஐ ட்ரை யுவர் ஃப்ரெண்ட் அப்படி கேட்பாங்க. இல்லைன்னா சிம்பிளா இந்த சினிமால கொஞ்சம் ஒன்னா இருக்கணும்னா டின்னருக்கு போலாமான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி வந்து இன்னைக்கு நான் உன் ஃப்ரெண்டோட ஹேங் அவுட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சிக்னல்ஸ், இந்த சிம்பாலிக்கா வேர்ட் சொல்லி அப்ப மும்பைல மிக்ஸ்டு சிக்னல் கொடுப்பாங்க. அப்ப மும்பைல டின்னருக்கு போலாம் அப்படின்னா அதுதான் அர்த்தம். நம்ம யூஸ்வலாவே ஒரு ஹீரோயின் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கப்போ டின்னர்னா ப்ரொடியூசர் டைரக்டர்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. டின்னருங்கிற வேர்டே அதுதான் அர்த்தம் போல. எனக்கு இது ரீசெண்டா தான் தெரிஞ்சது. உங்களை யாரும் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்களா? நானும் ஏதாவது வாங்கி தருவாங்கன்னு போயிருக்கேங்க, ஆனா பார்த்தேன், பட் தப்புச்சு. கக்கோல்டு மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன? கக்கோல்டு மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஆமா. என்னங்க அது எப்படி சொல்றது, கே லெஸ்போ இதெல்லாம் நார்மல் தான், அது தெரியும்ல. அது பெருசா தப்பு சொல்ல மாட்டோம் நம்ம. அது வந்து ஹார்மோன் பண்ற விஷயங்கிறனால அதை விட்டுறலாம், அது பொழைச்சு போட்டோம். மற்ற விஷயம் தான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஸோ ஃபேமிலியிலே நியூஸ்ல 4 வருஷம் முன்னாடி பையன் அம்மாவை ரேப் பண்ணி, தெரில அந்த ஃபோனா என்னன்னே தெரில. அது தமிழ்நாட்டிலேயே அதர் ஸ்டேட்லாம் கிடையாது. அதர் ஸ்டேட்லாம் கிடையாது. மாதிரி நிறைய மூதாட்டியை ரேப் பண்றாங்களே, அதெல்லாம் என்ன சொல்றது? அது போதையில் அவங்க ஏதோ கிரைம் அது. பட் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னுமே எனக்கே தெரியாது, இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் ஏதாவது பொது இடங்கள்ல நடந்திருக்கா? ஆமா, அந்த பஸ்ல வந்து ஜன்னல் ஓரமா உட்காந்தா பின்னாடி ஒரு பூமர் அங்கிள் சைட்ல கம்பிக்கு சைட்ல கை விடுவாங்கல்ல, அதெல்லாம் சின்ன சின்னதா அங்க பஸ்ல டச் பண்ண பார்ப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ப்ளஷரா என்னன்னு தெரியல, அது ஒண்ணு. இப்போ நீங்க சொன்னீங்களே, எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ ஷாக்கிங்காக சொன்னீங்க. அதில் எனக்கு நம்பவே முடியாத ஒரு விஷயம் அந்த ஒன் நைட் ஸ்டாண்டு தான். ஒன் நைட்டில் 2 பேருக்குமே போர் அடிச்சிடும், பார்ட்னரை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? எனக்கு அதுதான் நம்பவே முடியல. எனக்கு அந்த விஷயத்துலேருந்து அடுத்து மூவ் பண்ணி போக முடியல என்னால்.
இதுக்கு ரீசன் வந்து மேபி ஒன்ஸ் அவன் எங்கேயோ பெருசா அடி வாங்கியிருக்கான், எமோஷனலி பாதிக்கப்பட்டு வந்து இந்த ரொம்ப எங்கேஜா தான் இருக்க முடியும். அந்த யங் ஏஜ்ல எப்படி எங்க போய் அடி வாங்கி இருக்க முடியும்? எப்படி அடி வாங்கி இருக்க முடியும்? சரி, என்ன அடி வாங்கியிருப்பார் சொல்லுங்க, எந்த விஷயத்துல? ஏன்னா நமக்கு எப்பவுமே என்னதான் ஃபாரின்லயோ மும்பைலயோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு லவ் வந்து மனசுல இருந்து ரொம்ப பைத்தியமா காரணமே இல்லாம அவ்வளோ இதா இருப்போம். அதுல ஏதாவது சொதப்பி அதோட ஹர்ட் மனசுலயே இருந்துச்சுன்னா அந்த வல்லவன் படத்தை பார்த்து ஒரு பிளே பாயா ஆகிற ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காக சில பேர் அப்படி பண்ணுவாங்க. சில பேருக்கு நார்மலாவே வந்து பொண்ணுங்கன்னா செக்ஸ் தான் பண்ணிட்டு பொண்ணை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்ணிடுவாங்க. அதான் செக்ஷுவல் நீட்ஸ் அதிகமா இருந்தா பண்ணதான் போறாங்க. இது பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டீங்க, பாதிக்கப்பட்டிருக்கான் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணோட மைண்ட் செட்ல பார்வையில பொண்ணுக்கும் அந்த சலிப்புத்தன்மை, ஒன் நைட்ல சலிச்சு போயிடுறான், அடுத்து இன்னொரு பார்ட்னர் தேடி போறா அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க, இன்னொரு பொண்ணோட பார்வையில இருந்து அந்த இதை பேசுறீங்க. பையனுக்கு இதுதான் ரீசன் சொல்லிட்டீங்க, பொண்ணுக்கு ரீசன், பொண்ணோட மனசு மாற என்ன காரணம்? அந்த பொண்ணு ஏதாவது அனுபவிச்சிருக்கோங்க, இல்லைன்னா செக்ஸ் போகுது, செக்ஸ் இஸ் நாட்ல அது பிடிச்சி பண்ணுறாங்க தான். இப்போ சில பேர் ரெட் லைட் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வேற வழியே இல்லாமலாம் யாரும் இருக்கிறது இல்லை. சில பேர் சில விஷயத்துக்கு போகிறாங்கன்னா ஒன்ஸ் மணிக்காக போவாங்க, இல்லை அந்த நீடு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கிடைக்கல அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்க போவாங்க. எது வேணா இருக்கலாம். ஆனால் இப்போது கேர்ள்ஸ்லாம் உஷாராக இருக்காங்க. இந்த கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்க வேணாம், நம்பிக்கை கொடுத்து எப்படி ஏமாத்திடுவான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். முக்கால்வாசி கேர்ள்ஸோட மைண்ட் செட் இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொண்ணுங்க அல்லது இந்த ஜென்னி செட் பொண்ணுங்களுடைய மைண்ட் செட் இப்படி தான் அப்படின்னு இதை பார்க்குறதா, ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டே பொண்ணுக்கு எதிராக அப்படி பேசுகிறீங்களே இப்படி பார்க்குறதா, இதை எப்படி பார்க்குறது? பொண்ணா ஏன்னா ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த கஷ்டம்லாம் பையன் வந்து விட்டுட்டு போகிறான்ல, ஆனால் அந்த பொண்ணுக்கு உள்ளே இருக்கும். அவள் வாண்டடாகவே இந்த சொசைட்டிக்காக மாற்றிக்கிறா. அவளை எப்படி மாற்றிக்கிறாங்க? நானும் கேஷுவலாக இருக்கேன், நீ இருக்கியா, நானும் இருந்துட்டு போகிறேன், நீ மட்டும்தான் மாற்றுவியா, நானும் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. இப்படி எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்னி செட் இந்த ஜென்ரேஷன் ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஃபியூச்சர் நல்லா இருக்கும், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், ஜாலியாக ஒரு வேற ஒரு எப்படி சொல்கிறது, தாய்லாண்டே பார்க்கலாம்ல, மினி தாய்லாண்டாகவே இருக்கும் தமிழ்நாடு. இங்கே நல்லாயிருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது. அது ஆக்சுவலி வந்துட்டு தான் இருக்குது, நடந்துட்டு இருக்கு, கம்மியாக நடக்குது, கிராஜுவலாக நடக்குது. அதனால டக்குன்னு நமக்கு கண்ணுக்கு தெரியல. இப்போ நம்ம கேட்குறோம்ல, இது என்னப்பா இது ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அப்படி, இப்போ தான் நமக்கு தெரிய வருதுன்னு அர்த்தம். இன்னும் 10 வருஷத்தில் உங்கள் பையனோ இல்லை என்னோட அடுத்த ஜென்ரேஷனோ எல்லாம் அப்படி தான் இருக்க போகிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுப்பான். ஸ்கூல்லே வந்து வெளியில் விரட்டி விட்ருவாங்க பையனை, வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. நீ ஏன் இரு, நீ ஏன் எல்லாம் கற்றுக்கோ, களவும் கற்று மாற அப்படிங்கிற கான்செப்டில் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க தெரியாமல் போய்ப்பான், பாத்ரூமில் போய்ப்பான்னு பார்க்குறது, ஓரமாக உட்காந்து மாஸ்டர்பேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு ஓரளவுக்கு வந்து இதுதான் இது அப்படி. ஏங்க அந்த காலத்தில் எல்லா லேடிஸும் மேலே எதுவும் போடாமல் தான் போனாங்க, ஆனால் எந்த ஜென்னும் தப்பாக பார்க்கலையே. இப்போதானே அந்த என்ன இருக்காங்க எப்படி இருக்கு என்ன, இது வந்து நம்ம ஃபேமிலிலையும் இருக்கு, எங்கள் அக்கா கிட்டேயும் இருக்கு, அம்மா கிட்டேயும் இருக்குன்னெலாம் தாண்டி பார்க்குறாங்கல்ல, அந்த ஒரு சென்ஸே இல்லாமல் பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த மாதிரி கல்ச்சர்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக எல்லாருக்குமே போய் சேர்ந்து எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் மாறிடும். அப்போ இது வேணுங்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்க ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு? இல்லை, அது மாட்டேன். ஆஸ் சவுத் இண்டியன் கேர்லாக அது நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ம் காலேஜ் படிக்கிறா இல்லை காலேஜ் முடிச்சிட்டாங்க, ம் அவங்க இந்த கல்ச்சருக்கு போகிறாங்க, ம் ஒன் நைட் ஸ்டாண்ட் கல்ச்சருக்கு உங்கள் பொண்ணு போகிறாங்க, உங்களுடைய முடிவு அல்லது உங்களுடைய ஸ்டாண்ட் அந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஆஸ் அ மதராக கண்டிப்பாக நான் கேட்பேன், ஐயோ கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும், இது தப்புன்னு சொல்லுவேன். பட் எனக்கு எல்லா பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, பட் மை இன்னர் செல்ஃப் நோஸ், தே நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது. இனிமே திங்ஸ் ஆர் வந்து அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸுங்க. இப்போ கொஞ்ச நாள் அப்போ என் பொண்ணு எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டுற முடியாதுல்ல, விட்டுருவீங்களா நீங்கள் உங்கள் பொண்ணை? முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம், அந்த கேர் இருந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். டூரேஷன்
முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்றீங்களே, அதோட டியூரேஷன் எத்தனை வருஷம், எத்தனை மாசம்? ஓரளவுக்கு கைவிட்டு போயிடுச்சு, எல்லாம் தண்ணி தெளிச்சு விடுற நிலைமைக்கு வர வரைக்கும் அந்த இது இருந்துட்டே இருக்கும். அப்ப ஒண்ணுமே பண்ண நீங்க முடியல. சொல்ற மாதிரி ஒரு தண்ணி தெளிச்சு ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கலாமே. ஓகே, 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 nights, 1001 night stand. பட் சேஃப்டியா பண்ணா என் பொண்ணுக்கு நல்லது. இல்லைன்னா ஸோ ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். இது பாருங்க, நான் இப்போ புதுசாக 1 night stand அப்படின்னா அப்படிலாம் கேட்க மாட்டேன். எது வேணா பண்ணுங்க, சேஃபா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. கரெக்ட்னு தோணுதா, டூ இட். அந்த 1000 1 night standல 1000 ஆண்களை பார்த்துருப்பாங்க உங்க பொண்ணு. இல்ல, எனக்கு கொஞ்சம் உள்ள வந்து அனதர் சைடு ஆஃப் பிரெயின் வந்து கொஞ்சம் வருத்தப்படும். இன்னொரு சைடு வந்து இப்போ மனசு ஒன்று சொல்லுது, மூளை ஒன்று சொல்லுது. போல மனசு கஷ்டம், பொண்ணு அப்படி இருக்கும். மூளை வந்து அவ்வளோதான், ஏதாவது காலம் மாறி போச்சு, அப்படி ஆகிற வேண்டியதுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் உங்களால? காலம் மாறி போயிடுச்சா, அபிராமி மாறி போயிட்டாங்களா? நானும் மாறிட்டேன் காலத்தோடு சேர்ந்து. எல்லாரும் மாறினா இட் வில் பி பெட்டர். என்னால் அதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியல. நீங்கள் சொன்ன விஷயங்கள், நீங்கள் சொன்ன பதில்கள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வந்து அனதர் ஒரு 30 yearsல நடக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாவே இதுதான் பார்ப்போம் அப்படின்னு அபிராமி ஆசைப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அன்றே கணித்தார் அபிராமின் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடு 1 night standக்கு வேணும், வரணும், மாறும் அப்படிங்கிறீங்களா? மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஐம் ஜஸ்ட் ப்ரெடிக்டிங். மாறலாம். இது ஹெல்த்தியான சமூகமா இருக்குமா? அப்ப டிவோர்ஸ் ரேட்ஸ் கம்மியாகலாம். சில பிளஸ், சில மைனஸ் இருக்கும். டிவோர்ஸஸ் கம்மியாகலாம். பட் அந்த 1 night stand எல்லா பொண்ணும் எல்லா பசங்களும் எடுத்தா 3 வருஷத்துல ஒரு பொண்ணு 1000 ஆண்களை சந்திச்சிருப்பான், ஒரு ஆண் 1000 பொண்ணுங்களை சந்திச்சிருப்பான். இது ஹெல்த்தியா? இது ஓகேவா? இட்ஸ் நாட் ஹெல்த்தி. உங்க பொண்ணுக்கே எனக்கு ஒரு பக்கம் அழுவேன்னு சொன்னீங்க. 3 வருஷத்துல என் பொண்ணு 1000 ஜென்ஸை மீட் பண்ணும்போது நான் அழதான் செய்வேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸோட மைண்ட் செட். இல்ல, நீங்க ஏன் இப்ப டெய்லி 3 வருஷத்துக்கு டெய்லி பண்ணுவான்னு நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்? அது நார்மலாவே தோணாது. ஸ்டாண்டோட மீனிங் அதானே? இல்லைங்க, அது டெய்லி பண்றதுக்கு டெய்லி நைட் ஸ்டாண்ட் கிடையாது. எங்கேயாவது ஏதாவது தோணுச்சு, அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கலாம் தோணுச்சுன்னா முடிச்சுட்டு ஓகே. அது நார்மலாவே ஒரு ஹியூமன் பீயிங்கால டெய்லி, எப்படி சொல்றது, அது ஒரு ப்ராஸ்டியூட்ஸா இருக்கிறவங்களால கூட அதை வந்து டெய்லி பண்ண முடியாது. அவங்களுக்கே ஒரு வெறுப்பு வரும். அப்போ வந்து ஒரு கல்ச்சர் தானே மாறி இருக்கு. நல்லா இருந்த நம்ம தானே வேற கல்ச்சருக்கு போறோம். டெய்லி பண்ணுவோம், அந்த அளவுக்கு சைக்கோவா ஆகும்ட்டுலாம் எனக்கு தோணல. பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றேன். கல்யாணம், குழந்தை இப்படிலாம் இருக்கிற ஒரு சொசைட்டி, டைவர்ஸ்ங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டு சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த அந்த விஷயங்கள்லாம் பண்றது எந்த வகையில சரி? அது மேல டைவர்ஸுங்கிறதுக்கு மேல வந்து பிளேமை போட்டு இவங்க பிடிச்சதை இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.